அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே சமயம் 2 முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. விண்ணப்பிக்காதவங்க உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் என்னென்ன, அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, உடனடியாக வந்து பார்த்தீங்க விண்ணப்பிக்க வேண்டிய முக்கியமான பதவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீதிபதிகளுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போஸ்டிங்க்கான அறிவிப்புகள் வந்திருக்கு. அது வந்து டிகிரி லெவல் இருக்கக்கூடிய போஸ்டிங். ஸோ உடனடியாக விண்ணப்பிக்காத நபர்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், குடியிருப்பு, ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரியான மற்ற பணியிடங்களுக்கான இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங், தோட்டக்காரர், தண்ணீர் பணியாளர், சுகாதார பணியாளர், வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கான அப்ளையும் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 8th லெவலில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். ஸோ இதில் வந்து 8th தான் மினிமம் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் வந்து 12th வரை இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களால விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ 12th லெவல் போஸ்டிங்க்கு வேறு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இந்த 8th to 12th வரை படித்தவங்க அப்படின்னும் போது மினிமம் 8th படிச்சிருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேக்ஸிமம் 12th வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் வாய்ப்பு இல்லை. ஸோ 12th இல்லை அப்படின்ற பட்சத்தில், நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்தாலும் சரி, அப்படி இல்லாமல் நீங்கள் 10th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 12th டிப்ளமோ ரெண்டும் வந்து ஈக்குவலண்ட்டு தான். ஸோ விண்ணப்பிக்காத நபர்கள் உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரிசல்ட் எம்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத விஷயத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி அண்டு வாட்ச்மேன் பணியிடங்களுக்கான ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்த கட்டமாக இந்த ரிசல்ட் வந்து அதாவது செலெக்ஷன் பட்டியல் வெளியிடுவாங்க. ரிசல்ட் மீன்ஸ் செலெக்ஷன் பட்டியல். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் வெளியிடுவாங்க. எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலுக்கு போவீங்க, அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்டிக்கலில் எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, இன்டர்வியூவில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அகைன் வந்துட்டு இதுக்கான செலெக்ஷன் பட்டியல் எப்போ வரும்ன்ற அப்டேட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் பண்ணிட்டுங்களாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் வந்து இந்த வாரத்தில் வரப்போகுது. ஸோ நான் ஆல்ரெடி டேட் சொல்லியிருந்தேன். எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா, 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் அப்டேட் கொடுப்பாங்க. ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே ரெண்டாவது அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் அப்டேட் கொடுப்பாங்க. மூணாவது அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 25ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும், 28 இந்த தேதிகளில் மூணாவது அப்டேட் கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் 2 அப்டேட் தான் கிடைக்கும். சில மாதங்களில் மட்டும் 3லேருந்து 4 எக்ஸாம் வரைக்குமே அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் 25லேருந்து 28ஆம் தேதி வரை பார்ப்போம். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த இதுக்கான செலெக்ஷன் பட்டியல் வெளியிடுவாங்க. அடுத்த வாரத்திலேருந்து அதுக்கப்புறம் 1 வீக் டைமு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தற்போது கிடச்சிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸு. ஸோ உடனடியாக விண்ணப்பிக்காத நபர்களை விண்ணப்பிச்சுக்கோங்க. அதேமாதிரி ரிசல்ட் பார்க்க ரெடியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அடுத்த வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வீக்லேயே பார்த்தீங்க, வீக் எண்டில் 25 to 28 தேதிகளில் இதுக்கான அப்டேட் வெளியாக போகுது. 25லேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே உறுதியாக 100% சொல்கிறேன், இதுக்கான ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் பட்டியல் வந்துடும். ஸோ செலெக்ஷன் பட்டியல் வந்தவங்க ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிக்கல் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, என்ன ஏதுன்ற டீட்டெயிலாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை டவுட் இருந்தாக்கா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸை டீட்டெயிலாக போடலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை ரெகுலராக டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சே காட்டிடலாம் வீடியோவில் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.